ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மணிமேகலை பற்றி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். விஜய் டிவியில் இவங்களுக்கும் பிரியங்காவுக்கும் பயங்கரமான சண்டைலாம் வந்து விஜய் டிவியை விட்டு வெளியே போனாங்க. ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தற்போது ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலேயே வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்னேகா கேட்ட கேள்வி தான் வந்துட்டு லைட்டாக பிரச்சனைக்கு காரணமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. ஸ்னேகா வந்துட்டு நம்ம மணிமேகலையை பார்த்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆங்கரிங் பண்ணியிருக்கீங்களா, ஆங்கரிங் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு மணிமேகலை என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி வந்துட்டு முழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாபா பாஸ்கர் இருக்கார்ல டான்ஸ் மாஸ்டர், அவருமே ஜட்ஜ் அங்கே. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மேடை எத்தனை டான்ஸர்களுக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுத்துருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு உடனே இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கவுண்டர் போட்டால் தான் ஆச்சு அப்படின்னு மணிமேகலை என்ன பண்ணியிருக்காங்க, நான் கூட ஒரு டான்ஸரை கல்யாணம் பண்ணி அவருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்னேகா ஃபேஸும் சரி பாபா பாஸ்கரோட ஃபேஸும் சரி ஒரு மாதிரி வந்துட்டு சுருங்கி போய் வாடி போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஆங்கர் வந்துட்டு ஜட்ஜை வந்துட்டு கலாச்சா கூட பரவாயில்ல, பட் பேசுறதுக்கு எதிர்த்து பேசுறது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா எதுக்காக மணிமேகலையை பார்த்து அப்படி கேட்கணும்? ஒருவேளை வந்துட்டு விஜய் டிவி பிரியங்காவுக்காக வச்ச ஒரு சின்ன என்ன சொல்றதுங்க, ஒரு பிராங்க் ஷோ மாதிரி இதை பண்ணாங்களா, இல்லைனா வந்துட்டு பர்பஸாகவே வந்துட்டு மணிமேகலை கிட்ட இதை கேட்டாங்களா, மணிமேகலையும் அந்த கோவத்தில் தான் வந்துட்டு பாபா பாஸ்கர் கிட்ட அந்த மாதிரி பேசினாங்களா அப்படின்றது சுத்தமாக தெரியல. பட் ஆனால் விஜய் டிவிலேருந்து வெளியே போய் ஜீ தமிழுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஷோ அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் இந்த ஷோலையும் வந்துட்டு இப்படி பேசினா அந்த ஷோ நீடிக்குமா அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ மணிமேகலை இதில் பல பேர் வந்துட்டு என்ன சொல்லி வந்துகிட்டு இருக்காங்கன்னா, மணிமேகலை பேசுனது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஸ்னேகா மணிமேகலை பார்த்து கேட்டது தான் தப்பு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ whatever it is, அங்கே பிரச்சனை ஏற்படாமல் இருந்தால் அதுவே ஓகே தான். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உங்களுடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.